இன்று பல்வேறுபட்ட பதவிகளுக்கு எங்களது பிரதேச அல்லது எங்களது நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நிறைய மாணவர்களுக்கு இது தொடர்பில் பல விளக்கங்கள் போதாமல் இருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த பரீட்சைக்கு உண்மையாகவே தெரிந்த அல்லது இதனை அறிந்த நிலையில் நான் அப்ளை பண்ணவில்லை. நான் அப்ளை பண்ணி இருக்கவில்லை. ஒரு நண்பர் சொன்னார், இவ்வாறானது ஒரு பரீட்சைக்கு கால் பண்ணி இருக்கிறார்கள், எனவே அந்த பரீட்சைக்கு நாங்களும் அப்ளை பண்ணி பார்ப்போமா என்று. அது ஒரு கடைசி நாள் என்று நினைக்கிறேன். அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுகின்ற அதே நாளில் அந்த தகவல் கிடைத்து அந்த நேரத்தில் நான் சில நண்பர்களும் அதற்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அதே போல ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் SLAS அதற்கும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனவே இது தொடர்பில் எங்களுக்கு பெரியதொரு அறிவு அந்த காலத்தில் அல்லது நாங்கள் அப்ளை செய்த காலங்களில் இருக்கவில்லை. இப்பொழுது மாணவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்படியான செமினார்கள் மூலமாக இன்னும் மிக தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு வழங்க முடியும். அதனை ஏற்பாடு செய்த அமைப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது பல்வேறு சேவைகள் இருந்தாலும் கூட நான் இலங்கை வெளிவிவகார சேவை அல்லது வெளிநாட்டு சேவையில் இணைந்திருக்கின்றபடியால் அது தொடர்பில் நான் எனது அனுபவங்களையும் இதற்கு எவ்வாறு நாங்கள் தயார் செய்து கொள்ளலாம், எவ்வகையான பரீட்சைகள் இதில் கேள்வி வினாப்பத்திரங்கள் வரும், அதில் என்ன வகையான கேள்விகள் உள்ளடங்கும் என்பதை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அப்ப நான் பார்த்தேன்னா இது ஒரு தொடர் ஒரு கன்வர்சேஷனா கொண்டு போனா நல்லமண்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து செமினார்ன்றது அல்லது ஆன்லைன் வெபினார்ங்கிறது எல்லாம் பேசுறது கேட்கறது அப்படித்தானே. இதை நாங்க ஒரு ஒரு தொடர்பா ஒரு கன்வர்சேஷனா கொண்டு போனா நல்ல நினைத்தேன். எனவே பரவாயில்ல. இலங்கை அதாவது ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ், இலங்கை வெளிநாட்டு சேவைக்கு ஒருவர் வரணும் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு சில மிக மிக அடிப்படையான தேவைப்பாடு என்னண்டா, அவர் ஒரு இளநிலை பட்டதாரி, அதாவது அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும். அவர் ஒரு UGC அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல இலங்கையிலேயோ அல்லது வெளிநாட்டிலோ அது UGCயால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து அதிலிருந்து ஒரு பட்டத்தை பெற்றவராக இருந்தால் அவர் வந்து இந்த பரீட்சைக்கு தோற்ற முடியும். இதுதான் மிக அடிப்படையான கல்வி தகைமை. இது தவிர அவருக்கு சில திறன்களை அபிவிருத்தி செய்திருந்து அதே மாதிரி அவருக்கு சில அனுபவங்களும் இருந்தால் நிச்சயமாக அவருக்கு இந்த ராஜதந்திரி துறைக்கு தெரிவு செய்யப்படுவதில் பெரியதொரு சிக்கலோ பிரச்சனைகளோ இருக்காது. அந்த வகையில ஒரு ராஜதந்திரி அல்லது இந்த SLFS சர்வீஸ்ட பிரதானமான ரோல் பங்கு என்னன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு நாட்டுக்குரிய ராஜதந்திர சேவையாக இருந்தாலும் சரி, உதாரணமா உங்களுக்கு IFS தெரிஞ்சிருக்கு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். அவங்களுக்குரிய சில நீங்க திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க, சில IFS பாத்திரங்கள்ல நடித்திருப்பாங்க. அதே மாதிரி இலங்கையில நாங்க சொல்றோம் SLFS, ஸ்ரீலங்கா ஃபாரின் சர்வீஸ். எந்த ஒரு நாட்டுக்குரிய ஃபாரின் சர்வீஸுக்கும் இருக்கிற பிரதானமான பங்கு அல்லது ரோல் என்னன்னு கேட்டா, அந்த நாட்டுக்குரிய வெளி தொடர்புகள் அல்லது வெளி விவகாரங்களை வேற நாடுகளோட அல்லது வேற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட அல்லது பிராந்திய கூட்டமைப்புகளோட பெற்றுக்கொள்றது, அதை நடத்துறது. வெளிநாட்டு தொடர்புகளை வெளிநாடுகளோட அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களோட அல்லது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், மல்டிலேட்ரல் ஆர்கனைசேஷன், பைலேட்ரல் அப்படியான நிறுவனங்களோட அல்லது நாடுகளோட வெளிநாட்டு தொடர்புகளை நடத்துறது ஒரு பிரதானமான ஒரு பங்கு ரோல். அடுத்தது வந்து அந்தந்த நாட்டின் இன்ட்ரெஸ்ட், அதாவது அந்தந்த நாட்டின் நலன்களை நாங்க இருக்கிற நாட்டுல அந்த நாட்டின்
சிட்டிசன்ஸ், அதாவது அந்த நாட்டின் பிரஜைகளுக்குரிய நலன்களை மேற்கொள்றது, அது தொடர்புல கவனித்துக் கொள்றது. உதாரணமாக நான் இப்ப இருக்கிறது சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாத்ல. இங்க நாங்க செய்யற பிரதானமான வேலைகள்ல உண்டு இலங்கையர்கள் இங்க தொழில் செய்கின்ற வதிக்கின்ற இலங்கையர்களுக்கான பிரச்சனைகள், அவர்களுக்குரிய விஷயங்கள், அதுகள் தொடர்புல நாங்க கவனம் எடுப்போம். அதே மாதிரி இலங்கை தொடர்பான நலன்கள்ல அந்த நலன்களை நாங்க அதிகரித்துக் கொள்வதில் அல்லது அதற்குரிய நன்மைகளை பெற்றுல நாங்க வேலை செய்வோம். பிரதானமா இந்த 2 கேட்டகரியிலையும் நாங்க அதை பார்க்கலாம். இப்ப நாங்க எங்கட பரீட்சை எவ்வாறு அமையும் என்று பார்ப்போம். நேரமும் போய்கொண்டிருக்கிறதுல நான் மிக வேகமா சொல்றேன். இலங்கை வெளிநாட்டு சேவையில ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுவதற்காக வைக்கப்படுகின்ற பரீட்சையில மொத்தமாக 7 பாடங்கள் இருக்குது. அதுல ஒவ்வொரு பாடமா நான் சொல்றேன். ஒன்று ஜெனரல் பேப்பர் என்று சொல்லி பொதுவான ஒரு பேப்பர், ஜெனரல் பேப்பர். அதுல ஒரு மாணவனுடைய அரசியல், சமூக, கலாச்சார, பொருளாதார சூழ்நிலைகள் இலங்கையின் இது தொடர்பான அறிவை அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல சர்வதேச, தேசிய நிலைமைகள், தற்போதைய நிலைமைகள், என்ன மாதிரியான நிலைமைகள் நடைபெறுகிறதுங்கிற விஷயங்கள் அதுல கேட்பாங்க. அதே மாதிரி விஞ்ஞான, தொழில்நுட்ப அபிவிருத்தி தொடர்பான விடயங்களையும் அந்த பரீட்சையில ஜெனரல் பேப்பர்ல கேட்பாங்க. இதுக்கு 100 மார்க்ஸ் வழங்கப்படும். மொத்தமா அதுல 40 மார்க்ஸ் பாஸ் மார்க்ஸை. அடுத்த 2வது பேப்பர் வேர்ல்ட் அஃபேர்ஸ், அதாவது உலக நடப்புகள் 1வது பகுதி, உலக நடப்புகள் 1. இதுல அண்மை கால, அதாவது தற்காலத்துல நடைபெற்று கொண்டிருக்கிற பொருளாதார நடவடிக்கைகள், பொருளாதார நிகழ்வுகள், சர்வதேச நிறுவனங்கள் பாதிப்புகள், அதாவது கன்ஃபிளிக்ட், அதாவது பிரச்சனைகள் நடைபெறுகின்ற அந்த பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்கள். அதே மாதிரி குளோபல் ட்ரெண்டுகளை அனலைஸ் பண்ணக்கூடிய, சர்வதேச நடப்புகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அந்த விடயங்களை அதுல அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க வேர்ல்ட் அஃபேர்ஸ் 1. அதே மாதிரி வேர்ல்ட் அஃபேர்ஸ் 2 கூடுதலாக சர்வதேசம் சம்பந்தமான விடயங்களை உள்ளடக்கிய பொருளாதாரம், பொருளாதாரம், அதே மாதிரி அரசியல், இது தொடர்பான பேப்பராகத்தான் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு எஸ்ஏ, கட்டுரை பேப்பர் ஒன்று இருக்கும். அது அந்த கட்டுரை பேப்பர் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இல்லாம எதிலையும் அந்த கேள்வி கேட்கப்படலாம். உங்களோட பொதுவான திங்கிங் பவர்ஸை செக் பண்றதுதானே அது. ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை, அது என்னவாகவும் இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு தலைப்பு இருக்காது. உதாரணமாக எனக்கு ஒரு கேள்வி நான் சொல்றேனே, அதுல ஒரு கேள்விதான் கார்பன் டை, அதாவது உலக வெப்பமயமாதல் தொடர்பான ஒரு கேள்வி வந்தது. அப்படி ஏதாவது ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக அது வரலாம். அதுல நீங்க திங்க் பண்ணி எழுதக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது சுருக்கம். நீங்க ஒரு பந்தி தருவாங்க, அதை சுருக்கி எழுதணும். அத 50 மார்க்ஸுக்குரிய வினா அதுக்கு பாஸ் மார்க்ஸாக 25 கொடுப்பாங்க. அடுத்ததாக உங்களுக்கு எம்சிக்யூ இருக்கும். அந்த எம்சிக்யூல 2 விதமான எம்சிக்யூ இருக்கும். ஒன்று ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் செக் பண்ற ஐக்யூ டெஸ்டும், அடுத்தது ஜெனரல் நாலேஜும் இருக்கும். அதுல கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தற்கால நிகழ்வுகள் தொடர்பாக பொருளாதார, அரசியல், அதே மாதிரி சமூக, கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களை பத்தி இருக்கு. அடுத்த கடைசியாக 7வது பேப்பர் லாங்குவேஜ், ஒரு மொழி பரீட்சை ஒன்று இருக்கும். அதாவது நீங்க தமிழ் மொழியில தோற்றவராக அல்லது சிங்கள மொழியில தோற்றவராக இருந்தால் ஆங்கிலத்துல அந்த பரீட்சை நடைபெறும். அதே டைம்ல ஆங்கிலத்துல தோற்றுகின்ற ஒருவருக்கு அதுல அவர் விரும்புகிற ஏதோ ஒரு மொழியில, அவர் சிங்களத்துல எழுதுறா சிங்களத்துல எழுதலாம், அல்லது தமிழ்ல எழுதுறா தமிழ்ல எழுதலாம். இப்படித்தான் அந்த மார்க்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். மொத்தம் 700 புள்ளிகளுக்கு 350ங்கிற அரைவாசி மார்க்ஸை பெறுகின்றவங்க மட்டும்தான் அடுத்த லெவலான இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க. அந்த இன்டர்வியூ போர்டுக்கு இந்த மார்க்ஸ் போகாது. அவங்க உதாரணமாக 100 பேரை இன்டர்வியூக்கு அழைப்பாங்களாக இருந்தால் மார்க்ஸ் அடிப்படையில பாஸ் ஆகின
350க்கு மேற்பட்ட பாஸ் ஆன மாணவர்களை அல்லது அந்த பரீட்சார்த்திகளை இன்டர்வியூக்கு அழைத்து அதுல அவங்க இன்டர்வியூலையும் ஒரு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிறகு அந்த இன்டர்வியூ மார்க்ஸையும் இந்த பேப்பர்ஸ்ல எடுத்த மார்க்ஸையும் கூட்டி ரேங்க் கொடுத்து அதுல எத்தனை மாணவர்கள் எத்தனை உத்தியோகத்தர்கள் அந்த வருஷம் எடுக்க போறாங்க. உதாரணமா வச்சுக்கொள்ளுமே, இந்த முறை 20 பேர் எடுத்திருக்கிறாங்க. 20 பேருண்டா அப்ப அந்த 2 மார்க்ஸ்லையும் கூட்டி 20 ரேங்குக்குள்ள வாராக்களை ஒவ்வொரு அந்த அந்த வருஷத்துக்கு தெரிவு செய்வாங்க. இதுதான் அந்த தெரிவு செய்கின்ற முறை. இப்ப இதுல என்ன பிரச்சனைடா, இப்ப நீங்க நிறைய பேர் இதுல என்னென்ன மாதிரி என்று தெரியும். எனக்கு கிராஜுவேட்ஸ் இருக்கிறீங்களா, அல்ல அண்டர் கிராஜுவேட்ஸ், அல்ல யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்பெக்டடான டீம் இருக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க பொதுவாக ஃபாரின் சர்வீஸுக்கு ஒருவர் டார்கெட் பண்றவராக இருந்தால் அவர்கிட்ட மிக பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அவர் அநேகமாக பத்திரிகையை வாசிக்கக்கூடிய பழக்கமுடையவராக இருக்கணும். பத்திரிகையில வரக்கூடிய விஷயங்களை அவர் உலக நடப்புகளாக இருக்கலாம், நாட்டு நடப்புகளாக இருக்கலாம், இது தொடர்பாக அவர் வாசித்து அவருக்கு ஒரு 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 கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனைய எப்படி இதை அணுகி இருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கலாம்ங்கிற விஷயத்த ஆரம்பத்திலிருந்து கஷ்டமா இருந்தாலும் கூட நீங்க அந்த 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 வகையில போகல அந்த அந்த அதை நீங்க ஒரு பிராக்டிஸ் எடுக்குகின்ற போதும் உங்களுக்கு அது இலகுவாகியும் அனலைஸ் பண்றது, அதாவது பகுப்பாய்வு செய்து இந்த பிரச்சனைக்கான அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கும், இந்த பிரச்சனைய எப்படி தடுத்திருக்கலாம், அல்லது இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் இதுவா அல்லது அதுவாங்கிற விஷயங்களை நாங்க கொஞ்சம் ஆழமாக ஆரம்பத்தில இருந்தே நாங்க கொஞ்சம் செய்து வருவமாக இருந்தால் இந்த பரீட்சை ஒரு பெரியதொரு கடினமான பரீட்சையாக இருக்காது. இது தொடர்புல இதுதான் அந்த பரீட்சைக்கு நீங்க சித்தி அடைந்து இப்ப வந்துட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா இதற்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் பிரதானமாக உங்களோட திறன்களை அபிவிருத்தி செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அனுபவத்தை பெறணும். அதுல மிக பிரதானமானது உங்களுக்கு ஒரு மொழி புலமை, அதாவது வேறு மொழிகள், சர்வதேச மொழிகள் ஏதாவது உண்டு கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு இன்டர்வியூலையும் ஒரு பெரியதொரு புள்ளியையும் அதை உங்களுக்கு பெற்றுத்தரும். இப்ப ஆங்கிலம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்க வேணும். ஆங்கிலத்துலதான் எங்களது எல்லாமே இருக்கும். நாங்க கடிதங்கள், ஃபேக்ஸுகள் எல்லாமே ஆங்கிலத்துலதான் நாங்க உரையாடுவோம், ஆங்கிலத்துலதான் நாங்க பகிர்ந்து கொள்வோம். எங்களோட கம்யூனிகேஷன் வந்து முற்றுமுழுதாக கிட்டத்தட்ட 99% ஆங்கிலத்துலதான் இருக்கு. அது தவிர ஆங்கிலம் தவிர இன்னும் ஒரு மொழி, உதாரணமாக பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தி, அரபிக், கொரியன், ஜப்பானீஸ், ஒரு 10 மொழி இருக்குது. அந்த மொழிகளுக்குள்ள, அந்த 10 மொழிகளுக்குள்ள ஏதோ ஒரு மொழி ஒரு கட்டாயமாக நீங்க இதுல ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நீங்க கட்டாயமாக அதுல இந்த குறிப்பிட்ட ஒரு தேர்வை அதுல அந்த தேர்ச்சியை அதுல அடைந்து கொள்ளணும். அடுத்தது நீங்க இன்னும் அதுல வந்ததுக்கு பிறகு அந்த அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நெகோசியேஷன். எப்படி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்றது, எப்படி தொடர்பாடல்களை மேற்கொள்றது, எப்படி பகுப்பாய்வுகளை அனலிட்டிக்கல் திங்கிங் எப்படி நாங்க வளர்த்து கொள்றது, ப்ராப்ளம் சால்விங் எப்படிங்கிற விஷயங்களை நாங்க அபிவிருத்தி செய்து கொள்ளணும். இப்படி இவைகள் தான் மிக முக்கியமானவை. அது தவிர நீங்க அந்த சர்வீஸ்ல ஜாயின் ஆகினதுக்கு பிறகு மினிஸ்ட்ரியே உங்களை நிறைய பயிற்சிகளுக்கு நிறைய நாடுகளுக்கு அனுப்பும். என்னை பொறுத்தளவுல நான் முதலாவது பயிற்சிக்கு வந்து ஜெர்மன் நாட்டுல எனக்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஜெர்மனி, நெதர்லாந்து, அதே மாதிரி பெல்ஜியம், இந்த 3 நாடுகளுக்கும் அதே போல நிறைய நாடுகளுக்கு நாங்க போய்கொண்டே இருப்போம். அது அந்த 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 கோர்சஸ் வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஃப்ரீயா வழங்கும் அல்லது எங்களது நாடு செலவழித்து அனுப்பும். பொதுவாக எல்லா வளர்ந்த அல்லது வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள் இப்படியான டிப்ளமெண்ட்ஸுக்கான, அதாவது ராஜதந்திரிகளுக்கான கோர்சஸ் நடத்தும். அதுகளுக்கு எங்களோட மினிஸ்ட்ரி, ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஆபீசர்ஸை தெரிவு செய்து அனுப்பும். அவ்வாறான கோர்சஸ் எடுக்கும் நாங்க போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவுதான். நான் நிறைய இதுல சொல்லல. இப்ப நாங்க எக்ஸாமுக்கு எப்படி என்னென்ன பாடம் இருக்குது, எப்படி நீங்க தயார் செய்யலாம், இதுல மிக பிரதான நான் சொன்னது நீங்க அதிக அளவு வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும். அந்த வாசிப்பை கிரகிச்சு கொண்டு அந்த கிரகிக்கிற விஷயத்தை நீங்க திருப்பி சொல்லக்கூடியதாக ஒரு எக்ஸாம் வந்தா அல்லது ஒருவருக்கு அதை மீண்டும் உங்களோட மொழியில நீங்க
அதாவது நீங்க விளங்கி கொண்ட மொழியில அதை திருப்பி ஒப்படைக்கக்கூடிய இதாக இருக்க வேண்டும். அவங்க முடிச்சு பிஏ ஒரு பட்டறையா இருந்தாலும் அவங்களோட பிஏ அந்த பாஸ் வந்துட்டு எப்படியான பாஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எந்த அப்படி. அதாவது ஆக குறைஞ்ச தகைமை என்னன்னா எப்படியும் இருக்கலாம் ஒரு ஒரு டிகிரி இளமான். வயசு வந்து என்னன்னா இலங்கையை பொறுத்த அளவுல 22 ஆக குறைந்த வயசு, 28 ஆக கூடிய வயசு. ஒருவர் ஏற்கனவே ஒரு சர்வீஸ்ல இருப்பாராக இருந்தால் அவர் 35 வயதுக்குட்பட்டவராக இருக்கும். 28 வயசுக்குள்ள அந்த அந்த எக்ஸாமுக்கு கோல் பண்ற டைம்ல நீங்க 28 வயதை அடைந்திருக்க கூடாது. சார் அப்படி கால் பண்ணக்குள்ள நம்ம வயசு எக்ஸீட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா என்ன சார் சார் அப்படின்னா அப்படியே இப்ப எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க அப்படி கால் பண்ணுவாங்களா இல்ல? பொதுவா இப்படித்தான். பொதுவாக நாங்க எங்கட 2 வருஷத்துக்கு ஒருக்காங்கிற ட்ரெண்ட் தான் ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருந்தது. 2 இயர்ஸுக்கு ஒருக்கா எக்ஸாமுக்கு கால் பண்ற அப்படின்ட்டு. இப்ப கடைசியா 2018 எடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் 2024 அப்ப பாருங்க இந்த கொஞ்சம் காலம் கூடி இருக்குது. 5-6 வருஷமா போயிட்டுது. ஆனா மினிஸ்ட்ரி ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிற ஒரு ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியா. ஆனா பொதுவா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன 2018க்கு பிறகு இப்பதான் 2024 தான் வந்திருக்கிறாங்க. ஆனா எக்ஸாம் நான் நினைக்கிறேன் 23, 22 நடந்ததா இருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் பார்க்கலாம். எத்தனை தரம் அப்ளை பண்ணலாம் எக்ஸாமுக்கு? நீங்க அப்ளை இப்படித்தான். இப்ப எங்கட இந்த இதுல நடந்துட்டு போறத பார்த்தா மேக்சிமம் 3 தரத்துக்கு மேல எழுதலாம். நான் ஒரு தரம் எழுதிட்டு 2வது தரம் எழுத சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். என்னடா கண்டினியூ ஒன்று இல்ல தானே, ஒரு தொடர்ச்சியாக எக்ஸாம் நடக்குமாண்டா ஓகே. இப்ப நீங்க யூனிவர்சிட்டி எங்கட சிஸ்டத்துல யூனிவர்சிட்டி முடிஞ்சு வரக்குள்ளேயே எப்படியும் ஒரு 25-26 வயசாயிரும். சார் இப்ப இந்த எக்ஸாம் எழுதுற டைம் அவரு அண்டர் கிராஜுவேட் அடிக்காரு, பிஏ அதோ இல்ல வேற எங்கேயும் முடிக்கல அவரு, ஒரு கிராஜுவேட் இல்ல, ஆனா அவர் யூனிவர்சிட்டியில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணிடலுமா? இல்ல மற்றது இந்த எக்ஸாம் சரியான கஷ்டம்னு சொல்றதுக்கு என்ன சார் காரணம்? குறைய பேருக்கு செலக்ட் ஆகுற இல்ல, மற்றது சரியான கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. கஷ்டம் யாரு சொல்றாங்க? எழுதினாக்கள் சொசைட்டில. நான் வந்து நான் ஒரு தரம் இந்த எக்ஸாம் எழுதினேன். எங்களுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்ற அந்த கொஞ்சம் சிலாக்கள் என்னன்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் பஞ்சப்பற்றாக்கிறாங்க. ஒரு 3 பக்கம் எழுத போக்கலையே அன்னத்துக்கு இவ்வளவு எழுதண்டு அப்படி இல்லை. இந்த எக்ஸாமை பொறுத்த அளவுல நிறைய எழுதணும். நீங்க அதாவது நிறைய எழுதணும்னா தேவையான விஷயத்தை தான் எழுதணும். இப்ப சொல்லுவாங்க அந்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ஏதோ ஒன்று கேட்க என்னமோ எழுதுறண்டு. அதாவது உதாரணத்துக்கு மாட்டை பத்தி கேட்டா அவருக்கு மாடை தெரியாம இருக்கும். அப்ப அந்த மாட்டை அப்படியே இழுத்து வந்து மரத்துல கட்டி போட்டு மரத்தை பத்தி எழுதுறது. அப்படி இல்லாம தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு நாங்க கூடுதலாக எழுதணும். அத உதாரணத்துக்கு இப்ப அந்த ஒவ்வொரு 3 hours பேப்பர் 3 மணித்தியாலங்களுக்கும் நீங்க எழுதக்கூடியதா இருக்கணும். ஆகவே கஷ்டம்ங்கிறத நான் என்னடா விட தெரியாட்டி கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்டா, நீங்க பொதுவா இது வெளிநாடுகள் அதாவது அரசியல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். சர்வதேசத்தில் என்ன நடக்குது, உதாரணமாக இன்றைக்கு ஒரு கேள்வி வந்தா கட்டாயமா இப்ப ஒரு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்ன அடுத்த வருஷம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இப்ப உலக அரங்குல நடைபெறுகிற பிரச்சனைகள் சம்பந்தமாக சொன்னா இப்ப பிரதானமா உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தெரியும். இது தொடர்பாக கட்டாயமாக அவங்க கேள்வி வைப்பாங்க. அதே மாதிரி இப்ப பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு உண்டு, அது எப்படி டெவலப் ஆயிட்டு போகுதுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க டொலரை யூஸ் பண்ணாம அவங்களுக்குள்ள அவங்களோட நாணயங்களை அந்த பரிமாற்றத்திற்காக யூஸ் பண்றது, இப்படியான விஷயங்களை நீங்க தேடி படிக்கணும்னா வாசிக்கணும். இப்ப வந்து வேண்டிய அளவுல உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. என்ன விதமான விஷயங்களையும் இப்ப இன்டர்நெட்ல சிம்பிளா நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம்.
ஒரு ஒரு சிம்பிளா இப்ப ஆஃப்கோர்ஸ் இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு பிறகு ஹலோ ஓம் சார் வாங்க. ஓகே என்னண்டா அடுத்த இது இருக்கிறதால நான் நினைக்கிறேன் நான் முடிக்கணும்ண்டு ஹசீம் டே ஆயுதே Yeah, you can answer for his question, no? So, our otherwise I have to leave because my time is over, right? We have 3 minutes, yeah. Okay. Any questions? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சார் ஒவ்வொரு கண்ட்ரிக்குரிய அம்பாசிடர்ஸுக்கும் SLF ஆஃபீஸர்ஸுக்கும் டிஃபரெண்ட் என்ன மெயினா அவங்களோட ஜாப் ரோல் பொசிஷன் அடிப்படையில்? ஓகே, அதாவது அம்பாசடர் தான் அவர் நேரடியாக எங்களது நாட்டோட ஜனாதிபதியால அவர் அப்பாயிண்ட் பண்ணப்படுவார். சரியா? அவரு தான் பிரதானமான ரோல் எடுப்பார். அவருக்கு உதவி செய்யறதுக்கு அவரோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் மத்த ஆக்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறது. பிரதானமான ரோல் அந்த ஜனாதிபதியால அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு அவர் அந்த அந்த அப்பாயின்மெண்ட் பத்திரத்தை இந்த நாட்டுக்குரிய ஜனாதிபதியில அவர் கையளிப்பார். ஆகவே அவர் நேரடியாக ஜனாதிபதியில ஒரு பிரதிநிதி, அம்பாசடர் அல்லது ஹை கமிஷனருங்கிறவர். அவருக்கு கீழே அவருக்கு உதவி செய்யறதுக்கு அந்த 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 மிஷன்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும். அவங்களுக்கு வேற வேற ரோல்ஸ் அம்பாசடர் கொடுக்கலாம். அம்பாசடர் சொல்லுவார், நீங்க இந்த வேலையை செய்யுங்க. உதாரணமாக நிறைய வேலைகள் இருக்கு. இப்ப பொலிட்டிக்கல் சம்பந்தமான வேலைகள் இருக்கும், வர்த்தக தொடர்பான வேலைகள் இருக்கும், கன்சியூலர் என்று சொல்லி அட்டஸ்டேஷன், டாக்குமெண்ட்ஸ் அட்டஸ்டேஷன், பாஸ்போர்ட் இஷ்யூவன்ஸ் அப்படியான வேலைகள் இருக்கும். அதே மாதிரி லேபர் சம்பந்தமான லேபர் இஷ்யூஸ் அது அம்பாசடர் சொல்லுவார், இந்த ஏரியாவை நீங்க பாருங்க, இந்த ஏரியாவை நீங்க செய்யணும்னு சொல்லி மொத்தத்துல எல்லாத்துக்கும் ஓவராலா இன்சார்ஜ் ஆயிருப்பாரு தூதுவர், அம்பாசடர் ஹை கமிஷன். சார் மற்ற இன்னொரு கொஸ்டின் சார் என்னன்னா, இந்த அரசியல் சம்பந்தமா படிக்கிறார்கள் மற்ற இந்த சொல்ல ஆர்ட்ஸ் அப்படி படிக்கிறாங்க தான் இந்த எக்ஸாம் எழுதணுமா, இல்ல வேற பேட்ச் படிச்சா? ஓகே, எங்கட பெட்ச்ல நான் நினைக்கிறேன் மொத்தம் 11 பேர்ல ஒரு 6-7 பேருக்குல 7 பேரு மேல சயின்ஸ் கிராஜுவேட், இன்க்ளூடிங் மீ. ஐ எம் BSc அக்ரிகல்ச்சர். ஓகே. ஆகவே இதுதான் இந்த துறையில தான் படிச்சிருக்கணும் இல்ல, எந்த துறை படிச்சாலும் உங்களுக்கு எழுதலாம் எக்ஸாம்.